கிளாம்பாக்கத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரூட்டில் தான் இன்றைக்கி ஒரு ஜேர்னியை பண்ண போகிறோம். அப்படி என்ன தான் இருக்குது இந்த வயலட் பஸ்ஸில்? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பஸ்ஸுங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ரீசெண்டாக லான்ச் பண்ண எலக்ட்ரிக் பஸ்ஸில், அதுவும் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரூட்டில் தான் இன்றைக்கி ஒரு ஜேர்னியை பண்ண போகிறோம். என்ன பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் பஸ்லேயே வயலட் கலர் பஸ். ஸோ அப்படி என்ன தான் இருக்குது இந்த வயலட் பஸ்லன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்துருவோம். ஸோ B18 கிளாம்பாக்கத்துலேருந்து தண்டையார்பேட்டை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரூட்டே சொல்லலாம். ரூட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அண்ணா சாலை வழியாக, அதாவது LIC ரூட் வழியாக ராயபுரம் போய்ட்டு அப்படியே தண்டையார்பேட்டை போகும். ஸோ எப்படி இருக்குது ஜேர்னி, பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே கிளியராக பார்ப்போம். வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஐப் ஸ்க்ரோலாம், ஐப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. இந்த லாங்கான பஸ் ரூட்டில் இங்கேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் நார்மல் எலக்ட்ரிக் பஸ்ஸில் இருக்கிற மாதிரியே தாங்க. ஸோ அதே சீட்டு, அதே சீட் பெல்ட்டோட சார்ஜிங் போட்டு அப்படியே சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் இந்த செட் ஆஃப் பஸ்ஸஸ்லேயும் கண்டக்டருக்குன்னு சீட்டு செப்பரேட்டாக கொடுக்கல. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நடத்துனர்னு சொல்லிட்டு இந்த சீட்டு நடத்துனர் அசைல் சீட்டுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டு சீட்டில் இந்த சீட்டு கண்டக்டருக்குன்னு அலாட் பண்ணிட்டாங்க. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் வந்து நிறைய ஷெட்ஸில் ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க, அதாவது லான்ச் பண்ணி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டிருப்போம் கரெக்டாக பெரும்பாக்கம் ஷெட்டில் இருந்து. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஷெட்டில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேர்ட் வந்து சென்ட்ரல் ஷெட்டில். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டையார்பேட்டை செட்டு. ஸோ இந்த தண்டையார்பேட்டைக்கும் சென்ட்ரலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் வேரியன்ட் எலக்ட்ரிக் நான் ஏசி பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஷெட் இந்த தண்டையார்பேட்டை ஷெட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஜேர்னியை பண்ண போகிறோம். B18 தண்டையார்பேட்டை. இந்த பஸ்ஸுக்கு உண்டான டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஒன் ஆப்லேயே போட்டுக்கலாம். ஸோ பஸ்ஸோட OTP இந்த K5385 இருக்குல்ல, ஸோ பஸ்ஸோட நம்பர் தான் பஸ்ஸோட OTP-யாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:12 ஆகுதுங்க. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ எத்தனை மணிக்கு தண்டையார்பேட்டை ரீச் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரூட்டு. போகிற ரூட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கா, ஒரு க்ரௌடட் அண்ட் டிமாண்டட் ரூட்டு தான் அது நம்ம போகிறது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டேங்க. ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ டிரைவரை நான் கேட்டேன் க்ரௌடெல்லாம் எப்படி நான் இருக்குன்னு சொல்லி. ஸோ வீக் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஜாம் பேக்காக போகுமா. ஸோ விற்க கூட இடம் நல்லா தான் இருக்குது. ஸோ சண்டே அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் காலியாக தான்ப்பா இருக்கும் அப்படின்றது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா கிளாம்பாக்கத்தில் வந்து வண்டி கிளம்ப சொல்லி எல்லா செட்ஸுமே ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ கூட்டம் ஏறுதுன்னு சொல்லி பார்ப்போம். கிளாம்பாக்கத்தில் தண்டையார்பேட்டைக்கு எவ்வளோ ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் end to end 43 rupees பர் பர்சன் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1000 rupees பாஸ் சொல்கிறாங்க. ஸோ நான் ரெகுலராக MTC பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் டிக்கெட் வாங்கலை. ஸோ அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் டிக்கெட் வாங்கினாங்க. பர் பர்சன் பார்த்தீங்கன்னா 43 rupees.
தாம்பரம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாம்பாக்கம் தாம்பரம் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பஸ் வைஸ் எக்கச்சக்கமாகவே இருக்குது. ஸோ அங்கேருந்து வர பஸ்ஸாக இருக்கட்டும், இங்கேருந்து போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் தாம்பரம் டச் பண்ணிட்டு தான் போகும். குரோம்பேட் சரவணா ஸ்டோர் தான் பிறகு இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி அப்படியே ரைட்டை திரும்பினா தான் நம்ம அந்த வேளச்சேரி போய் திருவான்மேரி போகிற அந்த 91 போகிற பஸ்லாம் இந்த ரூட்டில் தான் போகும். ஸோ மேலே ஆல்ரெடி ஒரு பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த B18 ரூட்டை தான் சென்னைஸ் லாங்கஸ்ட் ரூட்டுங்க. ஸோ பஸ்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரூட் இது தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 44 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுது. இதுக்கு முன்னாடி லாங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையிலேருந்து மாமல்லபுரம் இருந்துச்சு 588. அது பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர்ஸ் தான். திருச்சூலம் நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுங்க சென்னை ஏர்போர்ட்டை. கிளாம்பாக்கத்துலேருந்து ஆலந்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குரோம்பேட் பல்லாவரம் இந்த ரூட்டில் வந்திருப்போம். ஸோ ஆலந்தூர் தான் பிறகு நம்ம வண்டி ரைட் சைட் திருப்பிடுவாங்க. அந்த கத்திப்பாரா பிரிட்ஜிலேருந்து ரைட் சைடு எடுத்து லிட்டில் மவுண்ட், சைதாப்பேட்டை, அண்ணா சாலை வழியாக போகும். ஏன்னா நேராக போனால் பார்த்தீங்கன்னா ஈக்காட்டுத்தாங்கல் அப்படியே கோயம்பேடு போகிற ரூட், ஈக்காட்டுத்தாங்கல் வடபழனி கோயம்பேடு போகிற ரூட்டு. பட் ஆனால் நம்ம பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே கத்திப்பாராலேருந்து ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் லிட்டில் மவுண்ட் சைதாப்பேட்டை வழியாக அந்த அண்ணா சாலையில் போய் அப்படியே சென்ட்ரலில் ஜாயிண்ட் ஆகும்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஒன் ஆப்லேயே நம்ம வந்து மந்த்லி பாஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக கவுண்டரில் போய் ₹1000 பாஸ் எடுக்கணுங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பாஸஸும் எடுத்துக்கலாம். ₹1000க்கும் சரி, ₹2000 பாஸும் சரி. ₹1000 இந்த மாதிரி கோல்டன் கலர் பாஸ் வந்துடும். ₹2000 டைமண்ட் பாஸ்ன்னு வரும். அடையாறு லிட்டில் மவுண்ட்லேருந்து டைவர்ட் எடுத்து அண்ணா சாலையில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சைதாப்பேட்டை ரீச் ஆயாச்சுங்க. இந்த அயன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் கேப் விட்டு இப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸோ இந்த ரோட்டில் இருக்க டிராஃபிக் ஆல்மோஸ்ட் கம்மியாகிடும். எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கீழே டிராஃபிக் ரொம்ப கம்மியாகிடும். ஆனால் ஏனிக்க முடியுதுன்னு தான் தெரியலை. இந்த லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா டி நகர் போகிறதுங்க. ஸோ அப்படியே டி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரும். இந்த லெஃப்ட்டில் போனோன்னே ஜெவி பிரிட்ஜுங்க. அண்ணா ஃப்ளைஓவர் வந்தாச்சு. ஸோ அப்படியே இந்த ஃப்ளைஓவருக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா இருக்கும். மவுண்ட் ரோட் 1000 லைட்ஸ் வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னியோட 70% ஆஃப் த ஜேர்னி கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி, ஒம்மந்தோரா, சென்ட்ரலுக்கு அப்புறம் ராயாபுரம் பீச் ஸ்டேஷன், அழகா நகர் இன்னும் இருக்குது. பட் ஆனால் 70% இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த என்டையர் எலக்ட்ரிக் பஸ்ஸோட கண்ட்ரோல் பேனல் இவ்வளோ தாங்க. ஸோ அந்த டிஸ்பிளே போட்டிருக்கு. ஸோ ரூட் எல்லாமே அதில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பஸ்ஸோட அந்த டில்ட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சுவிட்ச் போர்ட் செட்டும், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டோருக்கு. ஸோ அப்புறம் அந்த கியர் ஷிஃப்டிங் இருக்குல்ல, ஸோ அந்த பச்சை லைட் எரியுது பாருங்கள். ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மோடுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலே இவ்வளோ தான் இந்த பஸ்ஸுக்கு. ஸ்பென்சர் ரீச் பண்ணியிருக்காங்க. சென்னை இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மால்னா இதுதான். முன்னாடிலாம் மால்னாலே ஸ்பென்சர் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. பட் ஆனால் மால்னாலே ஸ்பென்சர் தான். இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பைக் நிற்கிதுன்ட்டு. எல்ஐசி பில்டிங். ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐகானிக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதில் இந்த எல்ஐசி பில்டிங் ஒன்று, இப்போ முன்னாடி ஒரு ரெட் பில்டிங் வருது.
இந்த ஹோட்டலுக்கு 24 மணி நேரமும் இவ்வளோ க்ரௌடு இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ இல்லை, மிட் நைட்டில் வந்தீங்கனாலுமே க்ரௌடு ஹெவியாக தான் இருக்கும் இந்த ஹோட்டலில். டேம்ஸ் ரோட். ஸோ லெஃப்ட்டில் பண்ணிங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வரும். அப்படியே ரைட்டில் திரும்பினீங்கன்னா ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில். கேசினோ தேட்டர். ஸோ நான் இந்த பக்கம் எந்த வீடியோ எடுத்தாலும் சொல்லுவேன், இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் தேட்டர். இது இப்போ ரீமாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் சென்ட்ரல் டெப்போங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உலா பஸ்ஸு கூட இருக்குது. என்ன தான் புது வண்டி வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் இங்கே வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போடாமல் யாருமே இருக்க முடியாது. பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயிலுங்க. ஸோ புது வண்டி வாங்கினா நேராக இங்கே வந்து வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டால் தான் அது ஒரு 100% ஃபினிஷ்டு சாட்டிஸ்ஃபேக்டரி மாதிரியே இருக்கும். எவ்வளோ க்ரௌட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனை தாண்டின பிறகு நேராக அப்படியே ஹைகோர்ட் வந்து பீச் ஸ்டேஷன் சைட் ஆகிடும். அது பாரிஸ் கார்னர் வழியாக. ஸோ அந்த பூக்கடை அந்த பக்கம்லாம் போகாது இந்த பஸ்ஸு. பாரிஸ் கார்னர் பில்டிங்கில் தான். இந்த லெஃப்ட்டில் போனால் தான் நேராக அந்த பூக்கடை ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட். இப்போ ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பட் ஆனால் இந்த லெஃப்ட்டில் தான் போனோம். ஆக்சுவலாக ராயபுரம் புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது உள்ள. அது தெரியுதுங்களா ரைட் சைடில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இங்கே ராயபுரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தற்காலிக பேருந்து முனையம். இதாங்க வள்ளலார் நகர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போது ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு.
பாண்டியன் தேட்டர் பழைய வண்ணாரப்பேட்டைங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இது டபுள் ரோடு. ஸோ 2 பஸ் எதிர்க்க போகுது. லைக் அப்புக்கும் சரி டவுனுக்கும் சரி ஒரே ரோடு தான். ஸோ ரோடு பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்டையார்பேட்டைக்குள்ளே வந்தாச்சுங்க. தண்டையார்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன். தண்டையார்பேட்டை எலக்ட்ரிக் பஸ் டெப்போங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. தண்டையார்பேட்டை டெப்போ 1 இது. ஸோ இது நார்மல் டெப்போவாக இருந்துச்சு. ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு ஃபுல்லாக அலாட் பண்ணியாச்சு. தண்டையார்பேட்டை புது பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு இந்த எலக்ட்ரிக் ஷெட் எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒன்றா தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆமாம், டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:26ங்க. ஸோ 3:12க்கு கிளாம்பாக்கத்தில் கிளம்புனோம். 4:12 5:12. ஸோ 2 மணி நேரம் 14 நிமிஷமாக இருக்குது கிளாம்பாக்கத்தில் தண்டையார்பேட்டை வந்து ரீச் ஆகிறதுக்கு. பட் ஆனால் நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இந்த வண்டி வர ரூட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி டிமாண்டட் டிராஃபிக்கு. அண்ணா சாலையெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வள்ளலார் நகர் தாண்டிட்டு இந்த ரோட்டில் குறுக்குப்பேட்டை ரோட்லாமும் பார்த்திங்கன்னா நல்ல குறுகலான ரோடாக தான் இருந்துச்சு. டிராஃபிக்குமே ஹெவியாக இருக்கும். ஒரு சூப்பரான ஜர்னி. கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பி பெருங்களத்தூர், தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், ஆலந்தூர், லிட்டில் மவுண்ட், சைதாப்பேட்டை தாண்டி நேராக நந்தனம்க்கு அப்புறம் தேனாம்பேட்டை, டிஎம்எஸ், ஜெமினி, எல்ஐசி, எலென்ட்ரலு, அப்புறம் பார்த்திங்கன்னா பீச் ஸ்டேஷனு, ஸோ வண்ணாரப்பேட்டை, மகாராணி. ஸோ ஒரு சூப்பரான லாங்கான ஜேர்னி ஒரு முடிவுக்கு வருது. ஸோ புது வயலட் பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லி தான் பார்த்தோம். 2 பஸ் அடுத்தடுத்து நிற்கிது. ஸோ உள்ள வயலட் பஸ்ஸு கூட இல்லை, நார்மல் பஸ்ஸு கூட உள்ளே நிற்கிதுங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி. கிளாம்பாக்கத்தில் தண்டையார்பேட்டை வரைக்கும் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரூட்டான B18 வீடியோ பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில்
காத்துக்கிட்டே இருக்கு. டடா.